யாழ்ப்பாணத்துல இளம்பெண் ஒருவர் அவருடைய மாமனாரால பச்சை பனமட்டையால தாக்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. இது எந்த சம்பவம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் விரிவா இந்த காணொளியில பேச போறோம். அடுத்ததா முக புத்தகம் பாவிக்கின்ற பெண்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று வர இருக்குது. அது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொளியில பேச போறோம். அடுத்ததாக நாட்டில் நடந்து இருக்கிற இன்னும் சில செய்திகளையும் இந்த காணொளியில விரிவாக பேசுவோம். காணொளிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை எங்க சேனலை பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொலியோட இணைஞ்சு பேசுறேன் நான் சுதர்ஷினி சசிகரன். ஜாழ்ப்பாணத்துல கோப்பாய் கிழக்கு என்ற ஒரு முகவரியில இருக்கிற 24 வயது இருக்கிற இளம் பெண் ஒருவர் கடந்த 9ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார். அந்த உயிரிழப்புன்றது சாதாரணமா நடக்கல, அதாவது இயற்கையான முறையில அந்த உயிரிழப்பு நடக்கல. இந்த ஒரு மர்மமான உயிரிழப்பு தொடர்பில ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா இது இப்ப வெடிச்சு போயிருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த உயிரிழந்து இருக்கிற 24 வயதான இந்த இளம் பெண்ணுக்கு தாய் தந்தையர் கிடையாது. இவர் தன்னுடைய சகோதரியோட தான் வசிச்சு வந்து கொண்டு இருக்கிறார் கோப்பாய் பகுதியில. அப்படி வசிச்சு வந்து கொண்டிருந்த நேரத்துல கடந்த 8ஆம் தேதி இவ தன்னுடைய சகோதரிக்கு சொல்லாம வீட்டை விட்டு வெளியேறி திரும்ப போய் வந்திருக்கிறார். குறித்த பெண்ணினுடைய தாயின் சகோதரன், அதாவது மாமனார் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டு வந்துட்டான்னு சொல்லி போட்டு இந்த பச்சை பனை மட்டைய வெட்டி இவருக்கு அடிச்சிருக்கிறார். அதாவது அந்த பனை மட்டையில தும்பு வார அளவுக்கு இந்த பெண்ணுக்கு அடிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு 9ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவுல இந்த பெண் மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டிருக்கிறார். உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்ல வந்தவ அந்த பெண்ணை பார்த்துட்டு சொல்லி இருக்கணும், இவ உயிரிழந்து விட்டா அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதுக்கு பிறகு இவர்கள் உடலத்தை கொண்டு போயினும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அங்க உடற்கூற்று பரிசோதனை நடத்திக்குள்ள கேட்டிருக்கணும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்ப இவ சொல்லி இருக்கணும், அவருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, அப்ப சுவாசிக்கிறதுக்கு சிரமப்பட்டவான்னு சொல்லி சாதாரணமா விஷயத்த முடிச்சிட்டிடும். அதுக்கு பிறகு உடற்கூற்று பரிசோதனையில ரத்த காயங்கள், ரத்த கண்டல்கள் எல்லாம் உடம்புல இருந்திருக்குது. இது எல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் இது ஏதோ அடிகாயங்கள் இந்த பெண்ணினுடைய உடம்புல இருக்குன்னு சொல்லி தெரிய வந்ததுக்கு பிறகுதான் தெரிய வந்திருக்குது. இந்த பெண் வீட்டுல இருந்து 40,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு தொலைபேசியோட வாங்கி கொண்டு வந்திருக்கிறாவா. அந்த தொலைபேசியோட நிறைய பேரோட தொடர்புகள்ல மேற்கொண்டு இருக்கிறாவா. அப்ப இது இந்த மாமனாருக்கு தெரிய வர இந்த மாமனார் என்ன செய்திருக்கிறார், வேறு ஒரு தொலைபேசியில இருந்து இந்த பெண்ணினுடைய அந்த தொலைபேசிக்கு அழைப்பு எடுத்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருக்கிறாவும். இந்த பெண்ணும் போயிருக்கிறாவாம். அப்படி போன இடத்துலதான் இந்த மாமனார் கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வீட்டுல வச்சு இந்த தாக்குதல் நடந்ததா இப்ப தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் பிறகு அவருடைய மாமனாரும் இன்னும் ஒரு இளைஞரும் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கணும். இந்த மாமனார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில ஒரு சுகாதார பணியாளரா பணிபுரிஞ்சு கொண்டு வர ஒரு நபர் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த அடித்த காரணத்தினாலதான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இவர்கள் இனி நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டு அதன் பிறகுதான் தீர்ப்புகள் எல்லாம் வரும். இது உண்மையில ஒரு பெரிய ஒரு சலனத்தை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம். என்னன்னு சொன்னா, இந்த வளமையா ஒரு கோவம் பெறைகளை எல்லாம் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் தான் என்னண்டா, பச்சை மட்டையால வெளுப்பன்னு சொல்லி. ஆனா உண்மையாவே இப்படி ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்து அதுக்கு பிறகு அந்த யுவதி மூச்செடுக்க சிரமப்பட்டு உயிரிழந்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் உண்மையில இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயலா தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் இது இனி நீதிமன்றத்துல தீர்ப்புகள் வெளிவர இருக்குது. போலீசார் தங்க விசாரணைகளை முடிச்சு நீதிமன்றத்துல அதனை அவர்களை பாரப்படுத்துவார்கள். கொழும்புல பெண்ணொருவருடைய புகைப்படங்களை திருடி அவரை போலவே ஒரு முக புத்தகத்தை உருவாக்கி அந்த போலியான முக புத்தகத்துல இருந்து பல மோசடி சம்பவங்கள் நடந்திருக்குது. இந்த சம்பவங்கள் தொடர்புல நேற்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுல இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொன்னா, இப்ப பொம்பளை பிள்ளைகள் முக புத்தகங்களை பாவிக்கக்குள்ள அவர்களுடைய முக புத்தகங்கள்ல இருந்து அவர்களுடைய புகைப்படங்களை திருடி போலியா இன்னும் ஒரு முக புத்தகத்தை ஒன்றை உருவாக்கி அந்த முக புத்தகங்கள்ல அதிகளவான பின்தொடர்பாளர்கள், அதாவது ஃபாலோவர்ஸ் எடுத்ததுக்கு பிறகு அந்த ஒரு முக புத்தகத்தை என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் 1000 2000 என்று சொல்லி வித்திருக்கிறார். இப்படி ஒரு 50க்கு மேற்பட்ட முக புத்தக கணக்குகளை அந்த நபர் வச்சிருக்கிறார். இப்ப அந்த நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்னடா, இப்ப பெண்கள் அதிக அளவுல இந்த முக புத்தகங்களை பாதிக்கக்குள்ள அவர்களுடைய புகைப்படங்கள் இப்படி திருடப்பட்டு இப்படி தவறான வழிகள்ல பயன்படுத்தப்படுறத நாங்கள் உண்மையில பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஏராளமான ஃபேக் ஐடிகள் இருக்கு. அப்ப அத மாதிரி தான் இப்படி ஒரு சம்பவங்கள் இப்போ தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குதாம். பெண்கள் இந்த புகைப்படங்களை திருடி அந்த புகைப்படங்களை வச்சு இப்படியான பிசினஸ் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக இந்த முக புத்தகங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே கவனமா இருக்கணும் என்றதை தாண்டி இப்படி உங்களோட பேர்கள்ல ஃபேக் ஐடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க உடனடியாக இது தொடர்பான தகவல்களை தெரிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு.
எங்கட யாழ்ப்பாணத்துல இப்ப அநேகமா எல்லா இடங்கள்லயும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த பார்த்தீனியம் என்று அந்த ஒரு நச்சு செடி எல்லா இடத்துலயுமே வளர்ந்திருக்குது. இப்ப இந்த பார்த்தீனியம் என்று சொல்லி தெரியாமலே நாங்கள் அந்த பார்த்தீனியத்தை கடந்து போறோம். இந்த பார்த்தீனியம் என்றது உண்மையிலேயே ஒரு நச்சு செடி. இந்த ஒரு நச்சு செடியை அழிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அது தொடர்ந்து பரவி கொண்டேதான் வருது. இப்ப இந்த பார்த்தீனியத்தை அழிக்கிறதுக்கு ஒரு புது முயற்சியா பறைச்சி பிரதேச சபை நடவடிக்கையோட முன்னெடுத்திருக்கிறோம். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப ஒரு கிலோ அளவுல அந்த பார்த்தீனியத்தை வேரோட புடுங்கி கொண்டு வந்தா கிலோவுக்கு 200 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பார்த்தீனியத்தை அழியுங்கன்னு சொல்லி சொன்னாதான் எங்க ஆக்கள் கேட்கணும் இல்ல. அப்ப நீங்க புடுங்கி கொண்டு வந்தா நாங்க அதுக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ஒன்றை அறிவிச்சிருக்கிறோமா. அப்ப இது சம்பந்தமா கிளிநொச்சியில இருக்கிற மக்கள் அந்த பிரதேச சபையினரோட தொடர்பு கொண்டு இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாகவும் இருக்கும். இன்றைய தினம் நாடாளுமன்றத்துல உரையாற்றி இருக்கின்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பல விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறார். குறிப்பாக இது வடக்கு கிழக்குல இடம்பெறுகின்ற கெடுபிடிகள், எதிர்வருகின்ற மாவீரர் நாள் நினைவேந்தல் என்று சொல்லி அவர் பல விடயங்களை தெரிவிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு விஷயமாக வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவது குறைவாக காணக்கூடியதாக இருக்கும். அவர்களும் கூட இது சம்பந்தமாக அந்த மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. ஒரு விடயம் இருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கும் கூட நன்றாக தெரியும், இன்றைக்கு தமிழ் மக்கள் விசேடமாக இந்த கார்த்திகை மாதம் என்பது முக்கியமான மாதம். அது மாத்திரமல்ல, இந்த மாதங்களில் தான் விசேடமாக மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம். அது மாத்திரமல்ல, விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தாங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற மாதம். அப்ப அந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பு இருந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என போராடிய இளைஞர்கள் அல்லது போராடிய மக்கள் எதிர்பார்த்தது என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போதுதான் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அங்கு இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் போராடி இருந்தால் இன்றைக்கு அந்த இளைஞர்களுடைய அல்லது அந்த மக்களுடைய கனவினை நனவாக்குகின்ற செயற்பாடுகளை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது, எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது அன்றைய காலகட்டங்களில் அன்றைய இளைஞர்கள் யுவதிகள் செய்த அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்கின்றார்களா, புரிகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயங்கள்.